ஜிகே மணியை பொறுத்தவரை இது இந்த இந்த கூட்டத்தொடர் இந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினோட நெருக்கம் மட்டுமல்ல, அவர் இதற்கு முந்தைய திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞருடனும் அவர் மிகவும் நெருக்கமாக அந்த பழகிய ஒரு பாசத்தில் அவர் இப்போ அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தால் கூட திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகள் கூட வலியுறுத்தாத ஒரு கோரிக்கை, கலைஞர் பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி இது வலியுறுத்தியிருக்கிறது ஒன்று. இரண்டாவது, இந்த சித்திரை புது இந்த முழுநிலவு மாநாட்டில் டாக்டர் ராமதாஸ் இந்த 10.5% தம்பி ஸ்டாலின் பண்ணனா வேற யார் பண்ணுவா அப்படிங்கிற ஒரு கருத்தையே அவர் அந்த மீட்டிங்கில் அவர் சொல்லியிருக்கிறாரு. இதனால் நம்ம ஜிகே மணியை மட்டுமே இதில் நம்ம திமுக கூட ஒரு இணைந்து போவதற்கான காரணம்னு சொல்ல முடியாது. இல்லை, டாக்டர் ராமதாஸுக்கும் அந்த எண்ணம் இருக்குது. இன்னொன்று, தனியாக இருக்கும் போதே நம்ம 4 சீட்டு ஜெயிச்சிருக்கிறோம். இப்போ அதிமுகவோட கூட்டணியை வைத்து அல்லது பாஜகவோட கூட்டணி வைத்து 5 சீட்டு தான் நமக்கு வருது. அப்படிங்கிற இந்த கூட்டணி தேவையா அப்படிங்கிறதையும் டாக்டர் ராமதாஸ் அந்த கூட்டத்தில் பேசுனதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்குல்ல. தான் நீங்கள் தொடர்ந்து கவனிச்சிட்டு வரீங்க. டாக்டர் ராமதாஸுக்கு இப்போ கொஞ்சம் அணி மாறணுங்கிற எண்ணம் இருக்குமோ? இல்லை, நீங்கள் கேட்ட கேள்வி மிக சரியான கேள்விங்க. ஆனால் இந்த பிளவுக்கு, அதாவது இந்த பிளவு உருவாகிற சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு மருத்துவர் ராமதாஸ் ஐயா சொன்ன வார்த்தை பார்த்திருப்பீங்க, அதிமுக என்பது நேச்சுரல் அலைன்சினர் பாமகவோடு சேர்ந்தான். அப்போ அதன் மீது ஒரு கோபம் இல்லை. ஆனா திமுக சொல்லி மருத்துவர் ராமதாஸ் ஐயா தான் உருவாக்கி தான் பெற்றபடியான பாமகவை சிதைப்பதற்கான முயற்சி நிச்சயமா செய்ய மாட்டார். பாமக எப்படியாவது சேர்ந்து கருது அன்புமணியும் இருக்காது, மருத்துவர் ராமதாஸ் நிச்சயமா இருக்காது. ஆனா வெளியில இருந்து பல பேர் அவர் இருவரையும் பிரிக்க வேண்டிய எண்ணத்தோடு நிச்சயமா இருந்துக்கிறாங்க. சூழ்ச்சி வரை பின்னப்பட்டுள்ள வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா அந்த கோணத்தில் பாத்தீங்கன்னா அது அன்புமணி சொல்றது 100% சரிதான். அப்போ இதுல இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு, இந்த பிடியிலிருந்து விடுவதற்கு நிச்சயமாக அன்புமணி வெளியிலிருந்து ஏதாவது ஒன்றை உணர்ந்திருப்பார், நான் மறுக்கல. ஆனா டாக்டர் ராமதாஸ் ஐயாவை அப்படி எளிதாக யாரும் மயக்கிவிட முடியாதுன்னு உண்மை. ஆனால் நிச்சயமாக அப்படி சூழ்ச்சி வலை பின்னப்பட்டிருந்தால் அது காலம் ராமதாஸ் ஐயாவுக்கு உணர்த்துங்க. அவர் மிக எச்சரிக்கையாக இருந்து அந்த அந்த சூழ்ச்சி வலை யார் பின்னார்களோ அவர்களை அப்புறம் தய மாட்டார். எனவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த கடந்த கால வரலாறு பாத்தீங்கன்னா, திமுக ஒவ்வொரு காலகட்டத்திலும் பாமக மேலோங்கி வருவதை விரும்பல. அதாவது மறைமுகமாக அந்த கட்சி சிதைப்பதற்கான முயற்சியை அதிகமாக எடுத்திருக்கிறது. எனவே மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி வேல்முருகன் தமிழக வாழ் உரிமை கட்சி தொடங்கியதற்கும், முன்னாள் அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் விலகியதற்கும், அதுக்கு காடுவெட்டி குரு உள்ளிட்டோர் அந்த குடும்பத்தினர் விலகியதற்கெல்லாம் திமுக காரணம்னு சொல்றீங்களா சார்? சார் இல்லைங்க, அதாவது என்ன காரணம்னா, நீங்க வேல்முருகன் மூலமாக, அதே மாதிரி காடுவெட்டி குரு அவருடைய குடும்பத்தின் மூலமாக கடந்த தேர்தலில் நீங்க பிரச்சாரம் செய்ய வச்சு திமுக. அப்ப திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம், கோபம் உண்டு. என்ன செய்தாலும் இந்த பாமகவை அந்த வட மாவட்டங்களில் ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு கோபம் நிச்சயமா இருக்குங்க. அப்போ அதை சிதைப்பதற்கான முயற்சி தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சி சிதைச்சா, உடைச்சா, அழிச்சா. எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய அப்பா உருவானது விவசாய சங்கம். நாராயணசாமி நாயுடு தலைமையில் தமிழக உருவாச்சு. நாராயணசாமி நாயுடு மிகப்பெரிய தலைவராக உருவானார், இந்தியாவில் புகழ்பெற்றார். ஆனா அவரை மிக எளிதாக கருணாநிதி அவர்கள் உடைச்சாங்க. அது வரலாறு தெரிஞ்ச உண்மை. அது மாதிரி ராமதாஸ் ஐயாவையும் அந்த கட்சியும் உடைக்கிற முயற்சியை திமுக செய்து கொண்டே வந்தது. தோல்வி தான் தழுவியது. ஆனா இன்னும் சொல்ல போன ராமதாஸ் ஐயா, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இருவரும் இருக்கிறவரை அந்த கட்சியை எவராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்பது உறுதியான நம்பிக்கைங்க.